சார். அந்த கேஸ்க்கு அப்படியே அப்ளை பண்ணிருக்கோம். ஒண்ணுமே கேட்கல சார். கல்யாணத்துக்கு போடுறது 5 பவுன் தான் சார். அதுவே போதும்னு சொல்லிட்டேன் சார். இதுக்கு மேலே நாங்கள் எதுவும் கேட்கல. அவளே தான் அவங்க வீட்டில் போய் ஏதோ சொல்லியிருக்கா சார். எங்கள் மேலே எந்த தப்பு இல்லை. என்ன மிஸ்டர் பாஸ்கர், டைம் ஆயிட்டே இருக்கு, இன்னும் உங்க வைஃப் வரலையே? என்னாச்சுன்னு தெரியலையே. அவங்க உங்க விஷயத்துல கொஞ்சம் அலட்சியமா இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. உங்க விஷயத்துல அப்படி இருக்கலாம், ஆனா கோர்ட் விஷயத்துல அப்படி இருக்க கூடாது. கேம் விஷயத்துல அப்படி இருக்க கூடாது. சரி, இப்போ வரலன்னு என்ன ஆகும்? அது நமக்கு சாதகமா தான் இருக்கும். நம்ம பக்கம் நியாயம் இருக்குன்னு நமக்கு ஃபேவரபிளா தான் எடுத்துக்குவாங்க. நோட்டீஸ்ல நம்ம சொன்னதெல்லாம் உண்மைன்னு ஊர்ஜிதமாயிடும். ஸோ அவ வராம இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்க? அவங்க வராம இருந்தா ஒரு விதத்துல நமக்கு சாதகம் தான். ஆனா என்ன கேட்டீங்கன்னா அபி நிச்சயம் வரணும். ஏன்? அபி உங்ககிட்ட சொல்ல விரும்பாத சில விஷயங்கள் இருக்கலாம். அதை இன்னைக்கு அவங்க கோர்ட்ல சொல்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி சொன்னா நல்லது தானே? நீங்க அவங்களை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம்ல. அட போங்க. பல நேரங்களில் நிறைய பேசி அவன் மனசு நோ அடிச்சிருக்கா. அவன் என் மேல போட்ட குற்றச்சாட்டுலாம் கேட்டு அழுத்து போயிட்டேன். I'm just fed up, you know. மறுபடி இந்த ராஸ்கலா? யார் அது? அவன் தான் தொல்காப்பியன். உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன். இந்த ராஸ்கல் தான் அபிக்கு எல்லா இடையும் கொடுக்குறான். இந்த தொல்காப்பியன், உங்க அண்ணன் கார்த்திக், அந்த உஷா எல்லாம் ஒரே செட்டு. எல்லாம் தப்பான ஐடியாவை கொடுத்து எல்லா பைத்தியக்காரத்தனத்தையும் உங்களை செய்ய வச்சிட்டாங்க. உங்க அண்ணன் ஒதுங்கிட்டாரு. உஷா அடிக்கடி தலையிடுறதில்ல. ஆனா இவன் இருக்கானே, இது ஒரு ஃபுல் டைம் வேலையை வச்சுட்டு இருக்கான். ஏதாவது முட்டாள்தனமான ஐடியாவை கொடுக்கறது. வரும்போது கூட ஏதாவது ஐடியா கொடுத்துருப்பான். இவர் தான் எல்லாம் செய்யறான்னு சொல்றீங்க? உங்க வைஃபுக்கு ஒண்ணுமே தெரியாதா? அப்படி இல்லைங்க. ஒரு வீடு தீப்பத்தி எரிஞ்சு என்ன செய்வாங்க? ஃப்ரெண்ட்ஸுங்க தண்ணி ஊத்தி அதை அணைக்க பார்ப்பாங்க. ஆனா இவன் அப்படி இல்ல. பெட்ரோல் ஊத்தி குளிர்காயிடுவான். வாட் இடியட். ஓகே மிஸ்டர் பாஸ்கர், டேக் இட் ஈஸி. எப்படிங்க ஈஸியா எடுத்துக்க முடியும்? அவங்க என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கா? கோர்ட்டுக்கு வந்திருக்கா. ஆட்டோல வர முடியாது, 2 வீலர்ல வர, அதுவும் அவனோட. ஏன் செய்யற தெரியுமா? என்ன டீஸ் பண்றதுக்காக. ஆல் திஸ் இஸ் பர்பஸ்லி டன். சரி, இங்க நின்னு பேசுறதால எந்த பிரயோஜனமும் இல்ல. வாங்க போலாம்.
வழக்கு எண் 304 கீழ் 2004 மனுதாரர் சித்ரா, எதிர் மனுதாரர் ராமசாமி. எதிர் மனுதாரர் ராமசாமி. 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 ராமசாமி வரலையா? இல்ல யுவர் ஆனர், அவருக்கு உடம்பு முடியல. உண்மையிலேயே உடம்பு சரியில்லையா? ஆமா யுவர் ஆனர், அதுக்கான பெட்டிஷனும் மெடிக்கல் சரி, சர்டிஃபிகேட் 10ஆம் தேதி ஆஜராக சொல்லு. தேங்க்யூ யுவர் ஆனர். குடும்பநல வழக்கு எண் 308 2004 மனுதாரர் பாஸ்கர், எதிர் மனுதாரர் அபி என்கிற அபிநயா. 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 வணக்கம் சார். மிஸ்ஸஸ் அபிநயா பாஸ்கர் நீங்க தானே? ஆமாம் சார். மிஸ்டர் பாஸ்கர் வந்திருக்காரா? யுவர் ஆனர், மிஸ்டர் பாஸ்கருடைய அட்வொகேட் நான் தான். என் கிளையண்ட் இங்கே வந்திருக்காரு. இவர் தான் மிஸ்டர் பாஸ்கர். சொல்லுங்க. யுவர் ஆனர், மிஸ்ஸஸ் அபிநயா பாஸ்கருக்கும் என் கிளையண்ட் மிஸ்டர் பாஸ்கருக்கும் 2004ஆம் வருடம் ஜனவரி மாதம் 27ஆம் தேதி திருமணம் நடந்தது, அக்கார்டிங் டு தி ஹிந்து மேரேஜ் ஆக்ட். ஆனா திருமதி அபிநயா பாஸ்கர் ஒரு மனைவிக்குரிய எந்த கடமைகளையும் சரியா நிறைவேற்றல. அவங்க என் கிளையண்ட்டை விட்டு பிரிஞ்சு தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. எஸ் எஸ், கான்ஜுகல் ரைட்ஸ் நோட்டீஸ் கோர்ட் மூலமா போயிருக்கு. நீங்க நேரடியா விஷயத்துக்கு வாங்க. தேங்க்யூ சார். என் கிளையண்ட் மிஸ்டர் பாஸ்கர் கோர்ட் மூலமா அனுப்பிச்ச கான்ஜுகல் ரைட்ஸ் நோட்டீஸ்க்கு குறிப்பிட்ட தேதிக்குள்ள முறையான பதில் எதுவும் வரல. மிஸ்ஸஸ் அபிநயா இந்த விஷயத்துல ரொம்ப அலட்சியமா இருந்திருக்காங்க. We need an explanation, Your Honor. கான்ஜுகல் ரைட்ஸ் நோட்டீஸ் உங்களுக்கு கோர்ட்ல இருந்து வந்ததாமா? வந்தது யோர் ஆனர். அது எந்த தேதியில வந்தது? போன மாதம் 2ஆம் தேதி. May I proceed, Your Honor? எஸ், ப்ரொசீட். Thank you. மிஸ்ஸஸ் அபிநயா, உங்களுக்கு இந்த நோட்டீஸ் போன மாசம் 2ஆம் தேதி கிடைச்சிருக்கு. ஆனா நீங்க அதுக்கு எந்த விதமான பதிலும் அனுப்பல. ஏன்? ஆமா, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? கிராஜுவேஷன் முடிச்சிருக்கேன். கோர்ட்ல இருந்து வர நோட்டீஸ்க்கு பதில் அனுப்பலனா அது தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியும். அப்புறம் ஏன் பதில் அனுப்பல? அலட்சியமா இல்ல உங்க ஹஸ்பண்ட் மேல இருக்க வெறுப்பா? ரெண்டுமே இல்லை. என்னோட மன உளைச்சல், வேதனை, சந்தர்ப்ப சூழ்நிலை, இதுதான் காரணம். மிஸ்ஸஸ் அபிநயா, இது ஸ்கூலோ ஆஃபீஸோ கிடையாது இந்த மாதிரிலாம் பதில் சொல்றதுக்கு. இது கோர்ட். தெரியும் மேடம். ஆனால் நான் ஒன்றும் குற்றவாளி இல்லையே. இது புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை. ஸோ இதில் உணர்வுகளுக்கு முக்கியமான இடம் இருக்கு. இதை கோர்ட் புரிஞ்சுக்கும்னு நான் நம்புறேன். நீ தைரியமா பேசுமா. மனசுல பட்டதா சொல்லலாம். யாருக்கும் பயப்படணுங்கிற அவசியமே இல்லை. தேங்க்யூ யோர் ஆனர். ஓகே மிஸ்ஸஸ் அபி, சொல்லுங்க. ஏன் நீங்க நோட்டீஸ்க்கு எந்த விதமான பதிலும் அனுப்பல? ஒரு சின்ன திருத்தம். நீங்கள் அப்பத்துலேருந்து நான் பதில் தரலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அது தப்பு. நான் பதில் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் லேட்டாக கொடுத்துருக்கேன். சாரி, அதை தான் கேட்க வந்தேன். குறிப்பிட்ட தேதிக்குள்ள நோட்டீஸ்க்கு எதுக்காக பதில் கொடுக்கலன்னு கேட்டதுக்கு உணர்வுகள் அது இதுன்னு என்னமோ சொன்னீங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதை பற்றினா எதை பற்றி மேடம்? என் புருஷனுக்கும் எனக்கும் இடையில இருக்கிற பிரச்சனையை பற்றியா? ஆமா, அதை பத்தி தான். எல்லாத்தையும் சொல்லணுமா? மிஸ்ஸஸ் அபிநயா, கோர்ட்டுக்கு வந்துட்டா சில விஷயங்களுக்கு விளக்கமா தான் பதில் சொல்லி ஆகணும். அது எவ்வளவு நீளமா இருந்தாலும் பரவாயில்ல. மிஸ்டர் பாஸ்கருக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை சொல்லுங்க. சொல்றேன். எனக்கும் அவருக்கும் முதல் பிரச்சனை பணம். கல்யாணமான உடனே என் சம்பளத்தை அவர் வீட்டுக்கு தான் கொடுக்கணும்னு அவர் பிரச்சனை பண்ணாரு. அவருக்கு பண விஷயத்துல அக்கறை ரொம்ப அதிகம். என்னோட கல்யாண ஏற்பாடு நடக்கும்போதே அதை என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஆனால் இதெல்லாம் பொதுவாக பல பேருக்கு இருக்கிற குணம்னு நினச்சி நானும் எங்கள் குடும்பமும் அடங்கி போயிட்டோம். எதுக்காக அடங்கி போகணும்? மிஸ்டர் பாஸ்கர் பண விஷயத்துல கெடுபடியா இருக்காரு. அது தப்புன்னு தெரிஞ்ச உடனே கல்யாணத்தை நிறுத்த வேண்டியது தானே. இட்ஸ் so சிம்பிள். நம்ம சொசைட்டிக்கு இது சிம்பிள் இல்லைங்க. கடனை உடனே வாங்கி ஒவ்வொரு ஏற்பாடையும் பார்த்து பார்த்து பண்ற குடும்பத்துக்கு இதை பத்திலாம் யோசிக்க முடியாது. எங்க குடும்பம் வேற தகப்ப இல்லாத குடும்பம். லோயர் மிடில் கிளாஸ். புரியுதுங்களா? ஓகே, உங்க கல்யாணம் முடிஞ்சதும் மிஸ்டர் பாஸ்கர் வீட்டுக்கு நீங்க போயிட்டீங்க இல்லையா? ஹவுஸ் யுவர் லைஃப் தே? கொஞ்ச நாள் நானும் அவரும் பெரிய பிரச்சனை இல்லாம சந்தோஷமா தான் இருந்தோம். ஆனா எதுக்கு எடுத்தாலும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் 50-100க்கு கூட பிரச்சனை பண்றது இவருக்கும் இவங்க அம்மாவுக்கும் வழக்கமா இருந்துச்சு.
அதனால சின்ன சின்ன சண்டைகள் வரும். அப்பெல்லாம் என்னோட மாமனார் தான் எனக்கு ஆறுதலா இருந்தாரு. அதனால நான் அங்க கொஞ்ச நாள் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தேன். ஓ, அப்போ குடும்பம் நடத்துறதுல இவ்வளோ சிக்கல் இருக்குன்னு நீங்க உணர்ந்துருக்கீங்க, அப்படிதானே? சரி மிஸ்ஸஸ் அபிநயா, நீங்க மிஸ்டர் பாஸ்கர் வீட்ல இருந்து கோச்சுக்கிட்டு எப்போ உங்க வீட்டுக்கு போனீங்க? நான் கோச்சிக்கிட்டு போலங்க. அவர் தான் முதலா என்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்புனாரு. என் தம்பி வேலைக்காக அவர் எனக்கு 20,000 ரூபாய் பணம் கொடுத்திருந்தாரு. சில பிரச்சனைகளால அந்த பணத்தை என்னால திருப்பி கொடுக்க முடியல. உடனே பணம் வேணும்னு சொல்லி என்னை இழுத்துட்டு போய் எங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு பணத்தோட தான் நீ திரும்ப வரணும்னு சொல்லிட்டாரு. என்ன வெளியில அனுப்புனதே அவர்தான். இதுல என்னங்க தப்பு இருக்கு? அவருடைய பணம் அவருக்கு தேவைப்பட்டிருக்கு, அதுக்காக கொஞ்சம் கடுமையா நடந்திருக்காரு, அப்படிதானே இதை எடுத்துக்க முடியும்? இது ஒரு சாதாரண விஷயம் தானே. இது எப்படி இங்க சாதாரண விஷயமாக்க முடியும்? 20,000 ரூபாய் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீ எனக்கு பொண்டாட்டி. அது வரைக்கும் நீ உன் அம்மா வீட்லயே கடன்னு சொல்றது சாதாரண விஷயமா? சட்டப்படி இதுவும் குற்றம் தானே? நோ நோ மிஸ்ஸஸ் அபிநயா, ஒரு நீங்க நிமிஷம். இப்ப நீங்க அனுப்புனீங்களே எனக்கு கான்ஜுகல் ரைட்ஸ் நோட்டீஸ், அது என்ன? ஒரு மனைவிக்குரிய கடமைய இல்லறத்தை புருஷனுக்கு தரத்துக்கு நான் மறுக்கிறேன்னு சொல்லி தானே அந்த நோட்டீஸ் எனக்கு அனுப்புனீங்க. ஆனா 20,000 ரூபாய் கொடுத்தாதான் நீ என் கூட வாழ முடியும்னு அவர் சொன்னாரே, அதுக்கு என்ன பேரு? கணவருக்குரிய கடமைய நிறைவேற்றுறதுக்கு பணம் கேட்டா என் புருஷனுக்கு நான் எந்த கான்ஜுகல் நோட்டீஸ் அனுப்புறது? ஓகே, அதுக்கப்புறம் என் கிளையண்ட் அவர் வீட்டுக்கு உங்களை கூப்பிட்டாரு இல்லையா? உடனே அழைக்கலையே. 20,000 ரூபாய் பணம் நான் செட்டில் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவரு வீட்டுக்கே அழைச்சாரு. ஆனா நீங்க போகல, அப்படிதானே? போனேன். ஆனா பைசாவா கணக்கு பாக்குற என் புருஷனுக்கு வட்டியும் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என்னால வர முடியும்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டேன். மிஸ்ஸஸ் அபிநயா, இந்த விஷயத்துல உங்க மேலதான் தப்பு, ஒத்துக்கிறீங்களா? நீங்க என் கணவரோட அட்வொகேட், அதனால அவரை மாதிரியே பேசுறீங்க. நான் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? ஆரம்பத்திலேயே நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். இந்த பிரச்சனையில என்னோட உணர்வுகளுக்கு நிறைய இடம் இருக்குன்னு. அதை திரும்பவும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். அவர்கிட்ட இருந்து வாங்கின 20,000 ரூபாவை திருப்பி கொடுத்ததுக்கு பின்னாடியும் இன்னைக்கு வரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துகிட்டே தான் இருக்கு. ஒவ்வொரு முறையும் நான் அவராலையும் அவரோட குடும்பத்தாலையும் அவமானப்பட்டு இருக்கேன். சார், என் குடும்பத்துல நான் ஒருத்தி தான் சார் சம்பாதிக்கிறேன். என் அம்மாவுக்கும் என் தங்கைகளுக்கும் நான் செய்ய வேண்டிய கடமைகளை ஒவ்வொரு முறையும் அவரும் அவரோட அம்மாவும் தடுத்திருக்காங்க. அதனால பலவிதமான சண்டைகள், பிரச்சனைகள், ஏகப்பட்ட அவமானங்கள் நானும் எங்க குடும்பமும் அனுபவிச்சிருக்கோம். கடைசியா என் தங்கச்சி ஆனந்தி கல்யாணத்துக்கு வரணும்னா 50,000 ரூபாய் கொடுத்தாதான் வருவோன்னு சொல்லி மிரட்டினாங்க. நான் அந்த பணம் கொடுக்கறேன்னு சொன்ன பிறகுதான் வந்தாங்க. மிஸ்ஸஸ் அபி, பொத்தாம் பொதுவா இப்படி சொன்னா எப்படி? குறிப்பிட்ட ஏதாவது சொல்லுங்க. பொத்தம் பொதுவா சொல்லலைங்க, உண்மையை தான் சொல்றேன். எனக்கு உதவுற என் நண்பரை இவர் பலமுறை திட்டி சண்டை போட்டு அவமானப்படுத்தியிருக்காரு. இதையும் நான் விரிவா சொல்லட்டுமா? இதெல்லாம் என் மனசுல ஏற்படுத்தின காயங்களும் வேதனையும் இப்ப கூட இருந்துகிட்டு தான் இருக்கு. மனசு நொந்து போன நிலைமையில தான் அவர் கூட சேர்ந்து வாழ முடியாம நான் விலகி இருந்தேன். ஆனா கோர்ட் மூலமா அவர் அனுப்பின நோட்டீஸ் என்ன அவமானப்படுத்துறதுக்கான இன்னொரு முயற்சி தான். தப்பா பேசுறீங்க மிஸ்ஸஸ் அபி. இந்த நோட்டீஸ் உங்களை அவமானப்படுத்துறதா எப்படி ஆகும்? அதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் என்னை காயப்படுத்துறதுக்காக சொன்னது. அவர் கூட வாழ்ந்தவனா எங்க 2 பேருக்குமே என்னென்ன நடந்ததுன்னு தெரியும். நாங்க சந்தோஷமா இருந்த அந்த கொஞ்ச நாளோட ஞாபகங்கள் மேல சத்தியமா சொல்றேன், அந்த நோட்டீஸ் என்ன வேதனைப்படுத்துறதுக்கு தான் அனுப்புனது. அது அவரோட மனசாட்சிக்கு தெரியும். நான் அவரை எவ்வளவு நேசிக்கிறேன்னு அவரோட மனசாட்சிக்கு தெரியும்.
ஆனா பணம் கொடுத்தாதான் அவர் கூட வாழ முடியும்னு சொன்னது என் புருஷன். என் உறவுகளையும் என்னையும் அவமானப்படுத்தினது என் புருஷன். அவர் கூட மறுபடியும் சேர்ந்து வாழறதுக்கு, கசப்பான அனுபவங்களை எல்லாம் மறக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் அவகாசம் தேவைப்பட்டது. நான் அதுக்கு மனசளவில் தயார்படுத்திட்டு இருக்கும்போது தான் எல்லா பழியும் என் மேல சுமத்தி இந்த நோட்டீஸ் வந்தது. நான் ரொம்ப குழம்பி போயிட்டேன். இதுக்கு நடுவில் ஆஃபீஸில் என் வேலை சம்மந்தப்பட்ட குழப்பம், என் தங்கச்சி வாழ்க்கையில் ஏற்பட்ட பெரிய பிரச்சனை, இதெல்லாமே சேர்ந்து எனக்கு ஏற்பட்ட மன நெருக்கடியில தான் சரியான நேரத்தில் இந்த நோட்டீஸ்க்கு என்னால் பதில் அனுப்ப முடியல. இது தவிர வேற எந்த உள்நோக்கமும் கிடையாது. இவங்க சொல்றது எனக்கு கன்வின்சிங்கா இருக்கு. மிஸ்ஸஸ் பாஸ்கர், உங்க மன உளைச்சல் தான் நீங்க லேட்டா ரிப்ளை பண்ணதுக்கு காரணம்னு சொல்றீங்களா? ஆமா சார். ஓகே மிஸ்ஸஸ் சுஜாதா, இதுக்கு மேல எந்த விளக்கமும் தேவையில்லை. திஸ் இஸ் இனஃப். எஸ் யுவர் ஆனர். இந்த கான்ஜுகல் ரைட்ஸ் நோட்டீஸ் சம்பந்தமா மிஸ்ஸஸ் அபியோட தரப்பு நியாயங்களை நான் ஏத்துக்கிறேன். 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற மன வருத்தத்தை பேசி தீர்த்துட்டு சேர்ந்து வாழலாம். அப்படி இல்லை பிரிஞ்சு வாழணும்னு முடிவு பண்ணா இதே நீதிமன்றத்து மூலமா விவாகரத்துக்கு அப்ளை பண்ணி தனி கேஸை நடத்தலாம். தனிப்பட்ட உங்க 2 பேருடைய வாழ்க்கையை நீங்க 2 பேரும் தான் தீர்மானிக்கணும். உங்க கணவரோட சேர்ந்து நீங்க வாழ விரும்பினா இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி நீங்க தனிப்பட்ட முறையில் பேசி ஒரு முடிவெடுக்கலாம். புரியுதா? தேங்க்யூ யுவர் ஆனர்.